ஒரு மனுஷனுடைய அதிகபட்ச வாழ்க்கையுடைய ஆசை லட்சியம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது தான். அந்த வீட்டுக்கு அழகு சேர்க்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸ், கிரானைட், மார்பிள்ஸ். அந்த மாதிரியான ஒரு டைல்ஸோடைய நிறுவனரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுடைய சின்ன சின்ன கனவுகளையும் பெரிய வெற்றியாக்கும் மேடை இது. உங்கள் ஃபவுண்டர் ஸ்டோரி. நான் உங்கள் பிரதீப். நீங்கள் சந்திக்க போகிறது ராஜேஷ் டைல்ஸ் அண்ட் ஒர்க் அண்ட் டீம். சார் வணக்கம் சார். சார் நான் ஏதோ ஒரு சின்ன வீட்டுக்கு வருவேன்னு பார்த்தேன். பெரிய மாளிகை மாதிரி இருக்குது சார். இதை பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சார். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றியும் இந்த ஃபீல்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம பேர் ராஜேஷ்குமார். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா 16 வருஷம்ல செஞ்சிட்ருக்கேன். நான் என்ன ஒர்க் பண்ணுறோன்னா டைல்ஸு, மார்பிள், கிரனைட்டு, டெராஜோ ஃப்ளோரிங்கு, சிமெண்ட் ஃப்ளோரிங், பாலிஷிங்கு, இது எல்லாமே நம்ம லேயிங் வித் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட மினிமம் 70 பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க. 70 பேருக்கு மேலே தான் வேலை செய்கிறாங்க. நான் ப்ரீமியமாக ஒர்க் பண்ணுறோம். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி ஒர்க் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஒர்க் நமக்கு கொடுத்தீங்கன்னா சரி, எந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி, அதுக்கு அழகாக பண்ணி கொடுக்கணுன்னா ராஜேஷ் கூப்பிடலாம். ராஜேஷ் நீட்டான ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. சார் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைல்ஸ் கடைக்கு போனால் எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். ஒரு வாஷ் பேசினாக இருக்கட்டும், எல்லாமே ரெடிமேடாக இருக்கும். நம்ம அதில் இருக்கிறதுலையே பிடிச்சதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நம்ம வீட்டுக்கு போடுவோம். ஆனால் இங்கே நீங்கள் என்கிட்ட காமிச்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய ஓன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டியும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ நல்லா தத்ரூபமாக இருக்குது. ஸோ இது எப்படி சார், இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? நான் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேசன் தயார் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பேசன் நீங்கள் கடையில் வாங்கினான்னா அங்கே கிடைக்காது. அங்கே ரெடிமேடு ரவுண்டு, அவல் அந்த மாதிரி கிடைக்கும். நான் இந்த வாஷ் பேசன் நானே நம்ம ஆள் வச்சு தயார் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இதில் எல்லாமே இருக்குது. இந்த வாஷ் பேசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ட்ரைனேஜ் இப்படி கொடுத்துருக்கோம். இதில் அவ்வளோ பெரிய 5 அடி வாஷ் பேசன் தயார் பண்ணியிருக்கோம். இதை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு ஏன்னா மெட்டீரியல்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 15,000 செலவாகும். மெட்டீரியல்ஸோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 25,000 ஆகும். நான் அவ்வளோ பெரிய வாஷ் பேசன் நீங்கள் கடையில் வாங்கினோன்னா 1.5 லட்ச ரூபா, மினிமம் 1.5 லட்ச ரூபா கேட்பாங்க. அப்போது இங்கேயே நாங்களே தயார் பண்ணுறோம். அது ஈஸி ப்ளஸ் ஸ்டைலிஷ் நல்லாயிருக்கும். இதில் வாஷ் பேசன் மட்டும் இல்லை, பாருங்கள் லெஜ்வாலு, இந்த டைல்ஸ் ஒர்க்கு, இந்த ஃபுல்லாக கலிங்கா மார்வல்ஸ், இதில் ஃபுல்லாக கலிங்கா மார்வல்ஸ் போட்டிருக்கோம். இதை ஷாப் பாக்ஸு, நீஸ் சொல்லுவாங்க இதுக்கு, நீஸு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வித் கலிங்கா மார்வல். விண்டோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்வல்ஸ் போட்டிருக்கேன், இந்தியன் மார்வல்ஸ். சார் எத்தனையோ கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லாம் உங்களை தேடி வர்றதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் என்னென்னு எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நமக்கு என்னென்னு, நம்மக்கிட்ட ஆள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 100 பீப்புள்ஸ் பக்கம் வேலை செய்கிறாங்க. அப்போது நான் ஷார்ட் டைமில் சீக்கிரமாக வேலை முடிச்சு கொடுக்க முடியும். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங்காக நம்ம கூப்பிட்றாங்க. ஃபினிஷிங் நல்லா நான் கொடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் கீழே பார்த்திங்கன்னா கான்க்ரீட் மாதிரி தெரியும். இதே பார்த்திங்கன்னா கான்க்ரீட் மாதிரி. நான் இது கான்க்ரீட் கிடையாது. நான் இருக்கிற பில்டிங்கில் என்ன வேஸ்ட் ஆகிருக்கிற கல், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜன்னலில் மார்வல் ஒட்டி இருக்கும். இந்த மார்வல் வேஸ்ட் ஆகிருக்கிற கல்லில் இந்த ஃப்ளோர் நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். நான் காட்டுறேன். என்ன சார் சொல்கிறீங்க? மார்பல்ஸில் ஃப்ளோரா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் இது கான்க்ரீட்டுன்னு நினச்சேன். இது ஃப்ளோரா சார்? கண்டிப்பாக காமிங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் கோட் தான் கட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற மார்வல் சின்ன சின்ன வேஸ்ட் பீஸ் இருக்குமா, அந்த வேஸ்ட் பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஃபஸ்ட் கோட் தான் கட் பண்ணியிருக்கேன். பாலிஷ் ஆனதுக்கப்புறம் இது கண்ணாடி மாதிரி தெரியும். இப்படி தான் நான் வேஸ்டேஜ் பீஸில் ஒர்க் செய்கிற மாதிரி எல்லா ஸ்கில் கிடையாது எல்லா ஆளுக்கிட்ட. அந்த ஸ்கில்காக தான் நமக்கு ஆள் கூப்பிட்றாங்க ஒர்க்குக்காக. இதில் பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இதில் வேஸ்ட் மெட்டீரியல் உங்கள் வீட்டிலே தான் இருக்குது. அந்த வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் நாங்களாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்லி லேபர் சார்ஜ் மட்டும்தான் அதிகமாகிட்டு இருக்குது. லேபர் சார்ஜ் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணலாம். அப்போது இந்த மாதிரி காஸ்ட் உங்களுக்கு கம்மி. டைல்ஸோட ரேட் கம்மியாக தான் இது. இப்படி தான் பாலிஷ் பண்ணோம். இந்த மிஷின் வச்சு தான் பாலிஷ் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது ப்ராசஸ் பார்த்துக்கோங்க சார். சூப்பர் சார். நான் கான்க்ரீட்டுன்னு நினச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பளபளப்பாக ஜொலிச்சிட்ருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் வெறும் கான்க்ரீட்டுன்னு நினச்சேன். சூப்பருங்க சார். இது என்ன சார்? இது ஏதோ கோல்டன் கலரில் ஏதோ ஒன்று அப்படியே மின்ற மாதிரி இருக்குது. இது என்னது சார்? இதே பார்த்தீங்கன்னா சார், இது டெராஜோ ஃப்ளோரிங் சொல்லுவாங்க. டெராஜோ ஃப்ளோரிங் நிறைய டைப்ஸ் வரும். இதே சிமெண்ட் மாதிரி கிளைண்ட் கேட்டிருக்காங்க. அதில் கோல்டு பிராஸ் கேட்டாங்க. இது கோல்டு பிராஸு வித் டெராஜோ ஃப்ளோரிங். இது என்ன சார், காப்பருங்கிறீங்களா? கோல்டு பிராஸ்னால் காப்பர் வச்சு நம்ம காப்பர் வச்சு தான் இது தயார் பண்ணுறோம் சார். ஓகே சார், ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இப்போ உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன சார்? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சார்? அப்கமிங் ப்ராஜெக்ட் நிகேத்தன் ஹோம்ஸு, அரவன் கன்ஸ்டோ, சனவாஜ் ஆர்கிடெக்ட்டு, ரம்னி சங்கர் ஆர்கிடெக்ட்டு, स्वाति आर्किटेक्ट,
ரிஷப் சார் ஆர்கிடெக்ட், நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் ஒன்லி ஆர்கிடெக்ட்ஸ் மட்டும் தான் அதிகமாக பண்ணுறோம் சார். பாக்கி நான் அதிகமாக இன்ஜினியர்ஸ் எல்லாம் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. காரணம் இந்த மாதிரி ஒர்க் இன்ஜினியர்ஸ் கையிலலாம் இருக்காது. அப்போது அதிகமாக நான் ஆர்கிடெக்ட்ஸோட பில்டிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஈரோடில் ஒரு ஒர்க் இருக்குது, ஈரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஊட்டியில் நிறைய ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஊட்டியில் ஒரு புது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது சாயபாக் காலனியில் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது பில்டிங் இப்போது அலகேஷன் ரோட்டில் ஒரு பெரிய பில்டிங் 16,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டெலாம் நடக்குது சார். 20+ ப்ராஜெக்ட் நடக்குது சார். ஓகே சார், உங்கள் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார்.